சட்டம் தெளிவோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்ச்சி. நடத்துபவர் AM தாஜ். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றும் சட்டம் தெளிவும் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் சட்டம் தெளிவும் நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பாக ஒரு அறிமுகத்தை வழங்க இருக்கின்றோம். இதற்கு முன்னர் இந்த தலைப்பில் நாங்கள் உரையாடி இருந்தாலும் இந்த விடயம் காலத்துக்கு பொருத்தம் என்று கருதியதன் காரணமாக இன்றைய தினமும் இந்த தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய எமது சட்டம் தெளிவும் நிகழ்ச்சியில் வளவாளராக கலந்து சிறப்பிக்கின்றார் திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்கள். இவர் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட அலுவலர். தகவலுக்கான உரிமை சட்டம் தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் கடமையாற்றி வருபவர். காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் நிறுவனத்தின் ஊடாக தகவலுக்கான உரிமை சட்டம் தொடர்பான விசேட பயிற்சி பெற்ற ஒரு பயிற்றுவிப்பாளர். அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை இந்த துறையில் பயிற்றுவிக்கும் பயிற்றுவிப்பாளராகவும் தகவலுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் மேன்முறையீடுகளுக்கு வசதி அளிப்பவராகவும் இயங்கி வருகின்றார். இனிய காலை வந்தனங்கள் திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்களே. வணக்கம். செப்டம்பர் 28ஆம் தேதி உலகளவில் தகவல் அணுகலுக்கான சர்வதேச தினமாக இருக்கிறது. அதே நேரம் இலங்கையின் தகவல் அறியும் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 5 வருடங்கள் ஆகின்றன. இந்த பின்னணியிலேதான் இன்றைய தினம் நாங்கள் இந்த தலைப்பில் உரையாட இருக்கின்றோம். கடந்த பல வருடங்களாக இந்த துறையிலேயே இயங்கி வருகின்றவர் என்ற வகையில் உங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள், அதாவது சட்டம் தெளிவு நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன, அது பற்றிய ஒரு அறிமுகத்தை எமது நேயர்களுக்காக முதலில் தாருங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சட்டம் தெளிவோம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டமானது 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பொதுமக்களின் பாவனைக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த சட்டத்தின் அடிப்படையில், அதாவது பொது அதிகார சபைகளில் உடைமையில், கட்டுக்காப்பில் அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு தகவல்களையும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை இந்த சட்டம் வழங்குகின்றது. குறிப்பாக அரசாங்கத்தின் அல்லது அரச நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறும் தன்மையை அதிகரிக்கவும் வலுப்படுத்துவதற்காகவும் இந்த சட்டத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கு முதல் 2017ஆம் ஆண்டுக்கு முதல் பொது அதிகார சபைகளில் காணப்படுகின்ற தகவல்களை பொதுமகன் பெற்றுக்கொள்வதற்கான எந்த முறைப்படுத்தப்பட்ட ஏற்பாடுகளோ வழிமுறைகளோ காணப்படவில்லை. ஆனால் இந்த சட்டத்தின் ஊடாக அந்த வழிமுறைகள் பொதுமகனுக்கு ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பொதுச்சேவை நிறுவனங்களில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று உங்களால் கூற முடியுமா? இது எந்த ஒரு பொது அதிகார சபையிலையும் ஒவ்வொரு தகவல் அலுவலரும் குறித்தளிக்கப்பட்ட அலுவலரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வெளியில இருந்து புதிதாக நியமிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. அந்த நிறுவனத்துல ஏற்கனவே கடமை புரிகின்ற உயர் பதவிகளை வகிக்கின்ற நபர்களை தான் தகவல் அலுவலராக நியமித்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு தகவலுக்கான விண்ணப்பத்தை வழங்குறதன் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த தகவலுக்கான விண்ணப்பம் என்றது கட்டாயம் கிடையாது. ஒருவர் வாய்மொழி மூலமாக கூட கேட்டறிந்து கொள்ளலாம், அல்லது தொலைபேசி அழைப்பினூடாக கூட தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இதனூடாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நாம் அடிக்கடி தகவல் என்று பயன்படுத்துகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நிறுவனத்தில் உள்ள எந்த வகையான விடயங்கள், எவ்வகையான விடயங்கள் இந்த தகவல் என்ற பரப்புக்குள் வருகின்றன, அது பற்றி கூறுங்கள். தகவல் என்றா என்ன என்று பார்த்தோம் சொன்னா, அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற ஆவணங்களா இருக்கலாம், அறிக்கைகளா இருக்கலாம், சுற்றறிக்கைகளாக இருக்கலாம், ஏதாவது பதிவேடுகளாக இருக்கலாம், வரவு பதிவேடு அல்லது ஏனைய பொருட்கள் சேவைகள் தொடர்பான வரவு பதிவேடு, எந்த ஒரு ஆவணமாக கூட இருக்கலாம். அது எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். குறிப்பாக ஒளிப்பதிவு நாடாக்களாக இருக்கலாம், அல்லது வீடியோக்களாக இருக்கலாம், ஆடியோக்களாக இருக்கலாம், ஏனைய இலத்திரனியல் வடிவமாக இருக்கலாம். எந்த ஒரு வடிவத்திலையும் இருக்கிற எந்த ஒரு விடயத்தையும் தகவலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய
வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. சாதாரண ஒரு பொதுமகன் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு உதாரணத்தை உங்களால் இந்த சந்தர்ப்பத்தில் கூற முடியுமா? சரி, சில சந்தர்ப்பங்கள்ல வறட்சி அல்லது வெள்ளம் காரணமாக இந்த விவசாயிகளுக்கு சில கொடுப்பனவுகள், அதாவது நிவாரணங்கள் வழங்குற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கிராமத்துல வறட்சிக்காக சில நிதி வழங்கப்பட்டிருக்குது அந்த கிராமத்தின் விவசாயிகளுக்கு. அவர்களுக்கு வழங்கும் போது அந்த விவசாய திணைக்களத்தினால சொல்லப்பட்டிருக்குது, வாய்மொழி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, இந்த நிவாரணம் உளுந்து விதைச்சாக்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல மற்ற ஏனைய பயிர்களை விதைச்சாக்கள் அவங்களும் இந்த வறட்சியால பாதிக்கப்பட்டாக்களாக இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நிவாரணம் வழங்கப்படல. அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு அவங்க சில தகவல்களை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அந்த நிறுவனத்துக்கு வழங்கி இருந்தாங்க. எப்படி என்று சொன்னா, அந்த நிவாரணத்துக்கு அந்த பயனாளிகள் எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள், அதற்கான சுற்று நிரூபத்தின் ஒரு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி, அதே நேரம் ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தகுதி அடிப்படை என்ன, அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு விவசாயிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் தொகை எவ்வளவு, இது எவ்வளவு காலத்துக்குள்ள வழங்கப்படும் போன்ற தகவல்களை அந்த தகவலுக்கான விண்ணப்பத்தினூடாக கேட்டறிஞ்சு இருந்தாங்க. இதனூடாக அவங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருந்தது. தகவல்கள் கிடைக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருந்த விடயம் என்னன்னு சொன்னா, அந்த சுற்று நிரூபத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது, சிறு பயிர் உபபயிர் உட்பட அனைத்து பயிர் விதைத்தவர்களுக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா முதல் அந்த நிறுவனத்தின் அந்த அதிகாரி சொல்லும் போது உளுந்து விதைச்சாக்களுக்கு மட்டும்தான் இந்த நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததால சில குடும்பங்கள் மட்டுமே அந்த நிவாரணத்தை பெறத்துக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா தகவல் கிடைச்சா பிறகு இந்த ஏனைய கிடைக்காத அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அந்த தகவலை வச்சுக்கொண்டு, அப்ப நாங்களும் இதுக்கு உரித்துடைய ஆக்கள், எங்களுக்கும் இந்த நிவாரணம் கிடைக்க வேண்டிய ஆக்கள் தர வேணும்ன்றத அந்த தகவலுக்கு ஊடாக அவங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதனூடாக அவங்க அந்த தகவலை பெற்று தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு அங்க ஏற்படுத்தப்பட்டது. ஆனா இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்பட விடயம் என்னென்று சொன்னா, இந்த தகவல் என்றது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு தீர்வாக அமையாது. தகவல் ஒரு தீர்வு கிடையாது. ஆனால் தீர்வாக அமைகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. இப்ப நான் குறிப்பிட்ட உதாரணம் தீர்வாக அமைஞ்ச ஒரு சந்தர்ப்பமாகத்தான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தகவலை பெற்றுக்கொள்றது தான் இந்த தகவலுக்கான உரிமை சட்டத்தின் ஊடாக இருக்கிற வழியே ஒழிய அது தீர்வாக நாம பார்க்க முடியாது. ஆனா அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்க மேற்கொள்கின்ற பட்சத்துல தீர்வை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் எமக்கு இருக்குன்றதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சரி, தகவல் ஒன்றை கோருகின்ற போது தர மறுத்தால் அல்லது தாமதமானால் ஒரு பொதுமகனின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும்? அது பற்றி கூறுங்கள். இந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு சில நடைமுறைகள் காணப்படுது. அதாவது கால வரையறைகள், குறித்த காலப்பகுதியிலே எங்களுக்கு தகவல் கிடைக்காட்டிக்கு அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யலாம், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றது சம்பந்தம் ஒரு படிமுறை காணப்படுது, கால வரையறை காணப்படுது. அந்த அடிப்படையில் அந்த விடயம்தான் இந்த சட்டத்துல காணப்படுகின்ற மிக பிரதான அம்சம். அதாவது தகவல் அலுவலர் தகவலை தராட்டி நாங்க அவரோட உரையாடல் செய்யறதுக்கோ இடைக்கிட கடித தொடர்புகள் செய்யறதுக்கோ அவசியம் கிடையாது. அவர் உரிய காலத்துக்குள்ள தகவலை தராட்டி அடுத்த கட்டமாக நாங்க மேன்முறையீடு செய்து கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் இந்த சட்டத்துக்கூடாக எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்குது. அதாவது முதலாவது விண்ணப்பத்தை நாங்க தகவலுக்கான அலுவலருக்கு வழங்கினா பிறகு அவர் உடனே எங்களுக்கு ஏற்போண்ட வழங்க வேண்டும். அதாவது உங்களுடைய விண்ணப்பம் கிடைச்சிட்டுன்றதை உடனடியாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதன் பிறகு தகவலை வழங்குறதா அல்லது இல்லை மறுக்கிறதா என்ற விடயத்தை 14 வேலை நாட்களுக்குள்ள பொதுமகனுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த விண்ணப்பதாரிக்கு அறிவிக்க வேண்டும். 14 நாட்கள் என்றது வேலை நாட்கள். இந்த 14 நாட்களுக்குள்ள அறிவிச்சா பிறகு தகவலை வழங்குறதாக இருந்தால் அடுத்த வார 14 நாட்களுக்குள்ள தகவலை வழங்க வேண்டும். தகவலை வழங்க மறுத்தல் அல்லது கோரிய தகவல்களுக்கு பதிலாக வேறு தகவல்களை வழங்குதல், இப்படியான சந்தர்ப்பங்களில் நடைமுறை எப்படி இருக்கும்?
தகவலை மறுக்கிறதாக இருந்தால், அதாவது சும்மா மறுக்க முடியாது. தகவலை மறுப்பதாக இருந்தால் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதன் படி எழுத்து மூலமாக காரணத்தை தெரிவித்து தான் அந்த உரிய விண்ணப்பதாரிக்கு அதனை மறுக்க முடியும். அதாவது சில சந்தர்ப்பங்களில் தகவல் கிடைச்சிருந்தாலும் பிரஜைக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை. தாங்கள் கேட்ட ஒரு தகவலாக இருக்கலாம், வழங்கினது இன்னொரு தகவலாக இருக்கலாம், அல்லது தாங்கள் கேட்ட முழுமையாக தகவல் கிடைக்க பெறாமல் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த நிறுவனத்தில் இருக்கிற உயர் அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேன்முறையீடு செய்யறதுக்கு 14 நாட்கள் பிரஜைக்கு காணப்படுது. மேன்முறையீடு செய்யறதுக்கு அந்த 14 நாட்களுக்குள்ள அந்த பிரஜை மேன்முறையீட்டை மேற்கொள்ளலாம் அந்த உயர் அதிகாரிக்கு. அந்த மேன்முறையீடு மேற்கொள்ளப்பட்ட உடன் 3 நாட்களுக்குள்ள அந்த உயர் அதிகாரி மேன்முறையீடு கிடைத்ததாக ஏற்பு ஒன்றை வழங்க வேண்டும். அதன் பின்னர் 21 நாட்களுக்குள்ள அவரும் தகவல்களை வழங்க வேண்டும், அல்லது சட்டத்தின் பிரகாரம் அவருக்கு மறுக்கிறதுக்கு முடியும். 21 நாட்கள் இருக்குது. இதன் பின்னர் குறித்தளிக்கப்பட்ட அதிகாரிக்கு வழங்கப்பட்ட 21 நாளுக்கு பின்னரும் என்ன நடக்கலாம் என்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் தகவல் கிடைக்கலாம், அல்லது கிடைக்காம இருக்கலாம், அல்லது எதுவும் நடக்கலாம். கிடைத்த தகவல் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். எமது இன்றைய சட்டம் தெளிவோம் நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்கள். திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்களே, நீங்கள் 21 நாட்களுக்குள் வழங்கலாம் அல்லது தகவல்களை வழங்க மறுக்கலாம் என்று குறிப்பிட்டீர்கள். 21 நாட்கள் தாண்டிய பிறகும் தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் கிடைக்காமல் போனால் அடுத்த கட்டமாக ஒரு பொதுமகன் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது பற்றி கூறுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டமாகவும் நாங்கள் மேன்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த சட்டத்துக்கூடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக அடுத்த கட்டமாக நாங்கள் ஆணைக்குழு, தகவலுக்கான ஆணைக்குழுவுக்கு நாங்கள் மேன்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது 2 மாத காலத்துக்குள்ள, அதாவது 60 நாட்களுக்குள்ள பிரஜைக்கு முடியும் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வதற்கு. அப்போ இந்த சட்டத்தில் காணப்படுகின்ற முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த கால வரையறை. அதாவது நாங்கள் பொது அதிகார சபைட்டையோ அல்லது குறித்தளிக்கப்பட்ட அலுவலர்கிட்டையோ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய காலம், குறித்த காலப்பகுதிக்குள்ள, அந்த கால வரையறைக்குள்ள எங்களுக்கு தகவல் கிடைக்காட்டி நாங்கள் அடுத்த கட்டமாக மேன்முறையீடுகளை மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள், வசதிகள் இந்த சட்டத்துக்கூடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றது இது முக்கியமான அம்சம். இந்த சந்தர்ப்பத்தில் தகவல் ஒன்றை கூறுவதற்கான காரணத்தை பொது அதிகாரிக்கு கூற வேண்டுமா? ஏன் தகவல் கோருகிறேன் என்ற காரணத்தை கூறுவது கட்டாயமானதாக உள்ளதா? அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய சட்டத்தில் இருக்கிற முக்கியமானதும் சிறப்பம்சமாகவும் கருதப்படுற ஒரு விடயம்தான் தகவலை பெற்றுக்கொள்றதுக்கான காரணத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றது. அந்த வகையில் நாங்கள் தகவலுக்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இந்த பொது அதிகார சபைகள் ஒரு விண்ணப்பம் கிடைச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதில் விண்ணப்பத்தில் இருக்கிற தொலைபேசி அழைப்பு விடுத்து அந்த நபரிடம் நீங்கள் இது எதற்காக இந்த தகவலை கேட்குறீங்க, இந்த தகவலை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க போன்ற கேள்விகளை கேட்குற சந்தர்ப்பங்களை நாங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை அவதானிச்சிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையாகவே அந்த விண்ணப்பதாரி அல்லது அந்த பிரஜை அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றது முக்கியமான ஒரு விடயம். தகவல்களை எப்பொழுதும் விண்ணப்பத்தினூடாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லை, தகவல்களை கோராமலும் சில வகையான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்த பொது அதிகார சபைகளுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் 8வது 9வது பிரிவு, அதே நேரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் 20வது ஒழுங்கு விதிமுறை அதைத்தான் வலியுறுத்தி காட்டுது. குறிப்பாக இலங்கை நிதியின்படி 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு கருத்திட்டமாக இருக்கலாம், அந்த கருத்திட்டம் தொடர்பாக, அந்த செயற்திட்டம் தொடர்பாக 3 மாத காலத்துக்கு முன்னரே அந்த பொது அதிகார சபை அந்த கருத்திட்டம் தொடர்பான விடயங்களை, தகவல்களை அந்த மக்களுக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு காணப்படுது. அதே நேரம் 1 லட்சம் அமெரிக்க டாலர்களை விட கூடிய வெளிநாட்டு நிதியளிப்பு செயற்திட்டங்கள் தொடர்பாகவும்
இந்த பகிரங்க அதிகார சபைகள் அந்த தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு. இவங்களுடைய செயற்பாடுகள், தீர்மானங்கள், மற்றது வரவு செலவு திட்டங்கள், பகிரங்க பொது கொள்வனவு தொடர்பான விடயங்கள், நிறுவனம் சார்ந்த தகவல்கள், அதாவது அந்த நிறுவனத்தில் வழங்கப்படுற சேவைகள் என்னது, என்ன மாதிரியான பங்களிப்பு, மக்களுடனான பங்களிப்பு மேற்கொள்ளப்படுது, அதன் வரவு செலவு திட்டம் போன்ற விடயங்களை இந்த தகவல், அதாவது முன்னோடியாக வெளிப்படுத்த வேண்டிய தகவல்கள் ஊடாக வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டை இந்த பொது அதிகார சபைகள் கொண்டிருக்குன்றது இந்த சட்டத்தினூடாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களுடைய தகவல்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல தாமாகவே தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்ளல் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. யாரும் விண்ணப்பங்களை முன்வைக்காமல் நிறுவனமாகவே சில தகவல்களை வெளிப்படுத்தும். இது பற்றி உங்களுடைய அவதானம் என்ன? இந்த தாமாக வெளிப்படுத்த வேண்டிய தகவல்கள், அதாவது ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர்ன்றது மிகவும் மந்த கதியில், அதாவது போதிய அளவு அதனுடைய வெளிப்பாடு காணப்படாத ஒரு குறைபாடை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். அந்த தகவலை வெளிப்படுத்துறதுன்ற அளவு அதிகமாக இருந்தால் இந்த தகவலுக்கான விண்ணப்பங்களோட அளவையும் அந்த பொது அதிகார சபைகள் குறைச்சி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சொல்லப்பட்ட கருத்திட்டங்கள் தொடர்பான விடயங்களாக இருக்கலாம், அதுக்கு ஒப்பந்தக்காரர்கள் தெரிவு அடிப்படையாக இருக்கலாம், அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கலாம், அல்லது வரவு செலவு திட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு கள உத்தியோகத்தருடைய விஜயமாக இருக்கலாம், அவருடைய விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வு அறிக்கையா இருக்கலாம். இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே வெளிப்படையாக தாங்களாக வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு காணப்படுது. இந்த விடயங்களை வெளிப்படுத்தும் போது அந்த அரசு நிறுவனங்கள் அல்லது பொது அதிகார சபைகளின் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பொறுப்பு கூறும் தன்மையை மேலும் வலுப்படுத்துறதுக்கும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இதற்கூடாக வழி அமைச்சிருக்கு. அவர்களுடைய நேர்மை தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு என்றதும் இதுல குறிப்பிட வேண்டிய விடயம். அது மேலதிகமாக அவங்க தகவலை வெளிப்படுத்துவார்களாக இருந்தால் தகவலுக்கான விண்ணப்பங்களை குறைச்சி கொள்ற அதே நேரம் தங்களுடைய பொறுப்பு கூறலை மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இதனூடாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு பொது நிறுவனம் தாமாகவே தகவல்களை வெளிப்படுத்துகிற போது என்னென்ன வழிகளில் அதனை அவர்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அது பற்றி குறிப்பாக, அதாவது சில விடயங்களை நாங்கள் முன்னோடியாக வெளிப்படுத்துகிறோம் என்று சில பொது அதிகார சபைகள் தங்களுடைய இணையதளத்தில் வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த விடயங்களை எல்லா மக்களும் அணுகக்கூடிய வகையில் அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிட் தடுப்பூசி சம்பந்தமான விடயங்கள் இணையதளங்களில் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தடுப்பூசி வழங்குற விடயம் தொடர்பாக இருக்கலாம், வயதில்லையா இருக்கலாம், திகதியா இருக்கலாம், அந்த விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய இணையதளத்தில் மட்டும் வெளியிட்டு இருக்கிறது எல்லா பொதுமக்களுக்கும் அந்த தகவலை அணுக முடியாத ஒரு சூழல் காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்களை மக்கள் மத்தியில விளம்பர பலகையில வெளிப்படுத்தி இருக்கிறது, அல்லது கிராமங்களுக்கு சென்று அதை ஒளிபெருக்கி மூலமாகவோ அல்லது துண்டு பிரசுரங்கள் மூலமாகவோ மக்களுக்கு அறியப்படுத்துறது, அதுவும் ஒரு வகையான தாமாக வெளிப்படுத்துற, தன்னிச்சையாக வெளிப்படுத்துற ஒரு வெளிப்படுத்தல் தான். அப்ப அந்த வகையில இந்த மக்களை சென்றடையக்கூடிய வகையில, தகவல் சென்றடையக்கூடிய வகையில தாமாக வெளிப்படுத்த வேண்டிய அணுகுமுறையானது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. சகலரும் அணுகக்கூடிய வகையில அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றதும் முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. சரி, இந்த இடத்தில் ஒரு பொது அதிகாரி ஒருவரினால் தகவல் மறுக்கப்படுகின்ற போது அடுத்த கட்டமாக ஒரு பொதுமகன் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். தகவல்கள் மறுக்கப்படும் போது, குறிப்பாக தகவல் அலுவலரால் தகவல் மறுக்கப்படும் போது முதலாவது மேன்முறையீட்டை அந்த குறித்த பகிரங்க அதிகார சபையின் உயர் அதிகாரியாக காணப்படுகின்ற அந்த அலுவலருக்கு, குறித்தளிக்கப்பட்ட அலுவலருக்கு மேன்முறையீடு செய்ய முடியும். அதாவது உதாரணமாக பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டால் பிரதேச செயலகத்தின் மேன்முறையீட்டு அலுவலராக காணப்படுபவர் பிரதேச செயலாளர். அவருக்கு முதலாவது மேன்முறையீட்டை மேற்கொள்ள முடியும்.
அவரிடமும் இருந்து எந்த விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை, அல்லது கிடைக்கப்பெற்ற தகவல் போதுமானதாக அமையவில்லை, அல்லது தகவலை அவர் தர மறுத்திருந்தால், அல்லது பிழையான தகவல்களை தந்திருந்தால், இது போன்ற காரணங்களுக்காக அடுத்த கட்டமாக நாங்கள் தகவலுக்கான ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும். அந்த சந்தர்ப்பங்களில் அதற்கான விண்ணப்ப படிவம் காணப்படுகின்றது. அதாவது முதலாவது மேன்முறையீட்டை செய்வதற்கான படிவம் RTI 10 என்ற விண்ணப்ப படிவத்தினூடாகவும், அதே நேரம் ஆணைக்குழுவுக்கு இன்னொரு படிவமாகவும் காணப்படுகின்றது. அந்த படிவத்தினூடாக நீங்கள் மேன்முறையீட்டை மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தகவல்களை கேட்கின்ற போது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்ன? தகவல்களை கேட்கும் போது எப்பொழுதும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு ஆவணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களது தகவல் கோரிக்கை அமைஞ்சிருக்க வேண்டும். குறிப்பாக ஆம் இல்லை போன்ற பதில்கள் வரக்கூடிய மாதிரியான கேள்விகளை அமைப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்னு சொன்னால் அந்த விடயத்தால் எங்களுக்கு எந்த வித பிரயோசனமும் கிடைக்காது. அதாவது ஆம் இல்லை போன்ற விடயங்களை தகவலாக பெற்றுக்கொள்றதால எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அல்லது இலக்கங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ற மாதிரியான தகவலை கோர்றதும் சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு பிரயோசனமானதாக அமையாது. அதனால நாங்கள் எப்பொழுதும் தகவலை கோரும் போது ஒரு ஆவணத்தை அல்லது ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த கேள்விகள் மிகவும் தெளிவானதாகவும் அந்த அலுவலருக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருப்பது மிகவும் முக்கியமானது. அந்த சந்தர்ப்பத்தில் தகவல் அலுவலருக்கும் இந்த விண்ணப்பதாரிக்கும் இடையில இலகுவான தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடிய, அதாவது தகவல் அலுவலருக்கும் அது இலகுவாக அமையும். இவர் என்னத்தை கேட்கிறார், என்ன தகவலை கேட்கிறார்ன்றத தெளிவாக அடையாளம் காண்றதுக்கு அவரால் முடியுமாக இருக்கும். அந்த வகையில நாங்க கேள்விகளை தகவலை கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு குறிப்பிட போனால், ஒரு விடயம் தொடர்பான, அதாவது ஒரு பயனாளிகள் தெரிவு அடிப்படையின் நியமங்கள் அல்லது சுற்று நிரூபத்தின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அவ்வாறு கேட்கலாம். அது ஒரு ஆவணம். அதே நேரத்தில் இதை ஏன் செய்யவில்லை, செய்தீர்களா போன்ற கேள்விகளை அமைப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த அளவோடு எமது இன்றைய சட்டம் தெளிவும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய சட்டம் தெளிவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விளக்கங்களை வழங்கினார் திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்கள். காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் நிறுவனத்தின் ஊடாக தகவலுக்கான உரிமை சட்டம் தொடர்பான விசேட பயிற்சி பெற்ற ஒரு பயிற்றுவிப்பாளர் திருமதி பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஆம் நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். எமது சட்டம் தெளிவு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு எழுகின்ற சட்டம் தொடர்பான கேள்விகளை எழுதி அனுப்பலாம். நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை பெற்றுத்தர காத்திருக்கின்றோம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் சட்டம் தெளிவும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், முஸ்லிம் சேவை, தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு 7. தயாரிப்பாளர் சட்டம் தெளிவும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், முஸ்லிம் சேவை, தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு 7. அதே நேரம் எங்களுடைய இமெயில் முகவரிக்கும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பலாம். slbcmuslimservice@gmail.com slbcmuslimservice@gmail.com என்பதை எமது இமெயில் முகவரி. அதற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். நல்ல நேயர்களே, அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சட்டம் தெளிவோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்ச்சி நடத்தியவர் AM தாஜ். நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃபி.